கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 29:11 வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அருமையான ஒரு வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு என்ன நன்மைகளை கொடுக்கிறாராம்? அவர் பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். 2வது சமாதானத்தை அருளி செய்கிறார். 3வது அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். பிரியமானவர்களை, இன்றைக்கு ஒவ்வொருவருக்குமே தேவையானது என்ன? நம்ம என்ன ஜெபம் பண்றோம்? எல்லாருமே யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு நல்ல சுகம் தாரும், நல்ல பலன் தாரும், என் குடும்பத்தாருக்கு நல்ல சௌக்கியத்தை தாரும், நல்ல சுகம் தாரும் என்றுதான் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். பலன் தாரும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் தருகிறார் என்று பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று எழுதியிருக்கின்றது. பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு அப்படித்தான் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே பலனை கொடுக்க விரும்புகின்றார். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பும் பொழுது காண்டா மிருகத்திற்கு ஒத்த பலனை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, ஒருவேளை சோர்ந்து போய் உங்களுடைய ஆவியில பலன் இல்லாமல், உங்கள் ஆத்துமாவில் பலன் இல்லாமல், நீங்கள் அல்லது சரீரம் பலவீனமடைந்து கவலைப்படுறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுக்கிறார். உங்களுக்கு எதுல பலன் இல்லாம இருக்கிறீங்க? சிலருக்கு மனதுல பலன் இல்லாம இருப்பாங்க, மைண்ட்ல பலன் இல்லாம இருப்பாங்க. என்னன்னா, ஒரு சின்ன காரியத்தையும் அவங்களால தாங்கி கொள்ள முடியாது, ஒரு சின்ன கவலையும் அவங்களால பொறுத்து கொள்ள முடியாது. அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க, துவண்டு போயிடுவாங்க. ஆனா நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுது. அப்படிப்பட்ட பலன் நம்முடைய இருதயத்திற்கு கர்த்தர் கொடுப்பார். எதையும் தாங்கி கொள்ள கூடியதான ஒரு பலன் ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியும். நம்முடைய சிந்தையிலையும் எல்லாவற்றை குறித்தும் கவலைப்பட்டு நம்முடைய சிந்தையில, நம்ம மைண்டில் அதை வீக்காகி கொள்ளுகின்றவங்க அநேகர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சரியான தூக்கம் வராம, சரியான ரெஸ்ட் இல்லாம, அப்போ ஆட்டோமேட்டிக்கா உடம்பும் பலவீனமாகி போய் விடுகின்றது. இந்த பலவீனத்தெல்லாம் மாற்றி ஆண்டவர் பலன் கொடுக்க ஆண்டவர் சித்தமா இருக்கின்றார். அதனோடு கூட கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். பலன் மாத்திரமல்ல, கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகின்றார். நமக்கு என்ன அடுத்து தேவையா இருக்கிறது? சமாதானம். நம்முடைய இருதயத்துல சமாதானம் தேவையா இருக்கிறது. நம்ம குடும்பத்துல சமாதானம் தேவையா இருக்கிறது. நம்ம வேலை பார்க்கிற இடத்துல சமாதானம் தேவையா இருக்கிறது. நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல சமாதானம் தேவையா இருக்கிறது. அப்போ சமுதாயத்துல, இந்த உலகத்துல நம்ம எங்க போனாலும் எங்க வந்தாலும் நமக்கு ஒரு சமாதானம் தேவையா இருக்கிறது. ஆனா கர்த்தர் அதை நமக்கு தருகின்றார். அதனோடு கூட ஆசீர்வதிக்கின்றாராம். சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்ம சாலமோனுடைய காலங்களை பார்க்கும் பொழுது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோனுக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லையா, பெரிய சமாதானம். தாவீது காலத்துல யுத்தங்களை செய்து கொண்டே இருந்தார். அவருக்கு சமாதானம் இல்லாமல் யுத்தங்கள் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவருடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அவன் அமைதியின் புருஷன் என்று சொல்லப்படுகிறது. அவனுக்கு அமைதியின் நாட்களை கட்டளையிட்டார். அவரவர் தங்கள் அத்திமரத்தின் நிழலில சுகமாய் குடியிருந்தார்கள் என்று சாலமோன் காலத்துல சொல்லப்படுகின்றது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சமாதானம் கிடைத்ததுனால சாலமோன் அழகாய் ஆலயத்தை கட்டினார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நீங்களும் கூட உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில ஒரே யுத்தங்களையே சந்தித்து கொண்டே இருக்கிறீங்களா? ஆனா உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார், சமாதானத்தின் நாட்களை தருவார். நீங்கள் பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்ய வைப்பார். கண்களை ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த அருமையான இந்த வார்த்தையின்படி ஆண்டவரை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானத்தை அருளி செய்து ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளுக்கு ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே பலனை கொடுப்பீராக. ஆண்டவரே, சௌக்கியத்தை கொடுப்பீராக. சமாதானத்தை அருளி செய்து அவர்களுக்கு தேவையான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.